الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد صرفنا في هذا القرآن للناس من كل مثل وكان الإنسان أكثر شيء جدلا وقال النبي عليه الصلاة والسلام الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், என்றென்றும் வணங்கப்படுவதற்கு அவன் மாத்திரமே தகுதியானவன் என்று சாட்சி கூறியதோடு, ஆனால் அனுப்பப்பட்ட முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய அடியாரும் திருத்தூதரனவும் சாட்சி கூறுகிறேன். சலாத்தனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் மணிக்குடத்தின் மகுடம் மாணவி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சஹாபாக்கள், தாபியங்கள், தபவு தாபியங்கள் இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எம் அனைவர் மீதும் உண்டாவதா. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்வில் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் நடந்து கொள்ளும்படி முதன்மையா அடியனுக்கும் அடுத்ததா உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஆக பெருமதியான இஸ்லாம் மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். இதில் சந்தேகத்துக்கு இடமே கிடையாது. அல்லாஹ் இந்த உலகத்தில் தெரிவு செய்த மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் மாத்திருந்தார். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்ற போது இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மாத்திரம்தான். இது அல்லாதவைகளை யார் யாரும் நாம் பின்பற்றுவார்களோ தன்னுடைய ஆயுளை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்தது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், ஒரு வரப்பிரசாதம். இதைவிட நியாமத் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறார். இந்த மார்க்கம் பல தடைகளை தாண்டி, பல ஆய்வுகளை தாண்டி, பல அனுபவங்களை தாண்டி, பலருடைய முதிர்ச்சியால் இந்த மார்க்கம்தான் உண்மை என்பதை நாம் வரலாற்றின் மூலமாகவும் உணர்ந்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானில் தளர்வுகள் ஏற்பட்டுவிடக் கூடாது, நாம் எமது மார்க்கத்தை ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி பலரை நமக்கு முன்னுதாரணமாக வரலாற்றுக்குரியவர்களாக அல்லாஹ் மாற்றி வைத்திருக்கிறார். இந்த மார்க்கத்தில் நாம் சந்தேகம் என்ற ஒன்றுக்கு இடமே இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா இந்த சரித்திரத்தின் மூலம் எமக்கு மிக தெளிவாக விளங்கப்படுத்துகிறார். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய ஸஹீஹுல் புகாரியில் இந்த மார்க்கம் எப்படி உருவானது, இது மார்க்கம் எவ்வளவு நம்பகமானது, பிற மதத்தை வைத்து பார்க்கின்ற போது
இந்த மார்க்கம் எவ்வளவு ஆழமிக்கது என்பதற்குரிய ஆதாரங்களை தன்னுடைய கிதாபில் பதிவு செய்கிறார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த இஸ்லாம் ஒரு அனுபவத்தை ஆதாரமாக வைத்து பேசக்கூடிய ஹதரத் சல்மான் அல் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அவருடைய சம்பவத்தை பதிவு செய்கிறார். ஹதரத் சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாரசி நாட்டிலே, ஈரான் நாட்டிலே பிறந்து வளர்ந்து வருகிறார். தன்னுடைய தகப்பன் திஹ்கான் மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க, மிகப்பெரிய அதிகார பலமிக்க, மக்களினால் மிகவும் கௌரவிக்கப்பட்ட ஒரு நபர்தான் அவருடைய தந்தை திஹ்கான். எந்த அளவுக்கு அவர் அந்த இடத்தில் மக்கள் மத்தியில் பிரபல்யம் பெற்றிருந்தார் என்றால், செல்வத்திலும் அவருக்கு எந்த குறையும் கிடையாது, செல்வாக்கிலும் எந்த குறையும் கிடையாது. அவர் அந்த காலத்தில் உள்ள மிகப்பெரிய மத தலைவராக கடமையாற்றி வந்தார். மஜூசியாக, நெருப்பு வணங்கியாக அவர் வாழ்ந்து வந்தார். தன்னுடைய மகன் சுஃபியான் தன்னுடைய மகன் சல்மானையும் அந்த மார்க்கத்தில் பயிற்றுவிக்க வேண்டும், அவரையும் ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒரு தன்னுடைய வாரிசானவை ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் மிகவும் திட்டத்தோடு அவர் நடந்து கொண்டார். சல்மான் பாரிசியோடு அவருடைய தந்தை திஹ்கான் மிகவும் எல்லை கடந்த அன்பை வைத்திருந்தார். அதில் சல்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், என்னுடைய தந்தை என் மீது எவ்வளவு பாசம் என்றால், ஒரு குமர பெண் எப்படி பொத்தி பொத்தி வளர்க்கப்படுவானோ இது போன்றுதான் என்னுடைய தந்தை என்னை பொத்தி பொத்தி வளர்த்தார். எனக்கு ஊர்வலம் தெரியாது, பக்கத்து ஊர் எங்கே இருக்கிறது, அதற்கு எப்படி போக வேண்டும் என்ற வழி கூட எனக்கு தெரியாது. அவ்வளவுக்கு என்னுடைய தந்தை என்னை நேசித்தார். அவர் என்னை மிகவும் அதிகமாக நேசித்துக் கொண்டிருந்தார். தந்தை சுமாராக 17 வருடமாக என்னை ஒரு குமரு பெண்ணை வளர்ப்பது போன்று வீட்டோடு முடக்கி வெளியிடங்களுக்கு செல்லாமல் என்னை பொத்தி பொத்தி வளர்த்தார். தந்தை மிகப்பெரிய செல்வமிக்கவர், ஏராளமான தோட்டம், தாராளமான வாகன வசதி, நிறைய செல்வாக்கு மிக்கவராக இருந்தார். என்னுடைய தந்தை அந்த காலத்தில் அவர்களினால் மிகப்பெரிய ஒரு மதக்கடமையாக எண்ணி வந்த நெருப்பை எரிக்கும் பணியை செய்து கொண்டிருந்தார். தன்னுடைய சொந்த காணியை அந்த மஜூசி வணக்கத்துக்காக வேண்டி, நெருப்பு வணக்கத்துக்காக ஒரு இடத்தை அர்ப்பணித்து அதில் அவர்கள் அந்த கடவுள் நம்பிக்கையை செய்து வந்தார். தன்னுடைய இடத்தை கொடுத்து அந்த வணக்கத்துக்கு உதவி புரிந்தார். தந்தை திஹ்கான் ஒரு அவசிய வேலைக்கு போக வேண்டியிருந்ததால், ஒரு கட்டுமான பணி வேலை நடைபெற்றுக் கொண்டிருந்ததால் தான் வளமையாக சென்று வரக்கூடிய தன்னுடைய தோட்டத்துக்கு போக முடியாமல் போனார். அப்போது தன்னுடைய மகன் சல்மானை முதல் தடவையாக வீட்டை விட்டு போவதற்கு அனுமதிக்கின்றார். இந்த வழியாக நீ தோட்டத்துக்கு சென்று என்னுடைய என்னென்ன வேலைகள் இருக்கிறது அந்த வேலையை முடித்து விட்டு வா என்று அனுப்பினார். தந்தையுடைய பேச்சை கேட்டு ஹதரத் சல்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தந்தை தோட்டத்தை நோக்கி தந்தை சொன்ன வழியூடாக போகிறார். போகின்ற வழியில் ஒரு கட்டிடம் இருக்கின்றது. அந்த கட்டடத்துக்குள்ளால் பலர்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதை கண்டார். தன்னுடைய வாழ்க்கையில் முதலாக வீட்டை விட்டு வெளியேறிய சந்தர்ப்பம் இதுதான். அங்கே பார்த்தால் புதிதான ஒரு கட்டடம், ஒரு சன கூட்டம், என்ன என்று பார்ப்போம் என்று அந்த இடத்துக்கு அருகே செல்கிறார்கள். அங்கே சென்று பார்த்தால் மக்கள் அந்த இடத்தில் இருந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கோட்பாட்டை அவர்கள் பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய வணக்க வழிபாடுகள், சமய நடவடிக்கை அனைத்தையும் ஹதரத் சல்மான் ரலியல்லாஹு தஆலா அவதானிக்கின்றார்கள். அந்த வணக்க வழிபாடுகள் இவர்கள் மிகவும் கவர்ந்தது. அவர்கள் சொல்கிறார்கள்,
ஹத்தா தலஅத் அலைய ஷம்ஸ், எனக்கு அன்றைய தினம் மறுநாளுடைய சூரியன் உதயமாகும் வரைக்கும், அதாவது மாலை பொழுது ஆகும் வரைக்கும் என்னை மறந்து மதிமயங்கி அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை நான் பார்த்தேன். நான் என்னுடைய உள்ளத்துக்குள்ள சொன்னேன், இந்த மார்க்கம் நாங்கள் வணங்கக்கூடிய இந்த நெருப்பு வணக்கத்தை விட இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த இந்த மார்க்கம் தான் சிறந்தது என்பதை நான் அவரிடத்தில் கவரப்பட்டேன். என்னுடைய தந்தை என்னை தேடி அலைந்திருந்தார். தோட்டத்துக்கு சென்ற மகன் வீடு திரும்பவும் இல்லை, தோட்டத்திலும் இல்லை. ஆரம்பிப்பினால் மகனை பார்த்துவிட்டு வாருங்கள். வீட்டில் இருந்து வந்த மகனை நினைத்து மகன் தந்தை கொடுக்கின்றார். அங்கே வந்து பார்த்தால் மகன் அந்த கனீசா அந்த வணக்க ஸ்தலத்தில் இருக்கிறார். இவர் தன்னுடைய தந்தை உங்களை கூப்பிடுவதாக சொல்லி அழைத்து வந்தார். வந்ததும் தந்தை கேட்டார், ஐன குன், மகனை எங்கே போயிருந்தாய்? அல்புனைய அதை மகிழ்க்க, நான் உனக்கு இன்னும் வேலையெல்லாம் செய்துவிட்டு வர சொன்னேனே, அந்த வேலையெல்லாம் செய்து முடித்து விட்டாயா என்று தந்தை கேட்டார். சல்மான் ரலியல்லாஹு சொன்னார்கள், அந்த வேலை எதுவும் பார்க்கவில்லை. ஏன்? மரத்துபி கனீசத்தின் மின் கனாயிசின் நசாரா, நான் இந்த இடத்தில் உள்ள மதஸ்தலத்தை கடந்து சென்றேன். அந்த இடத்தில் நடக்கக்கூடிய மத கலாச்சார நிகழ்வுகளை பார்த்த மயக்கத்தில் நான் என்னையே மறந்து விட்டேன். சொல்லிவிட்டு சொன்னார், யா அபி, என்னுடைய அருமை தந்தையே, நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த மார்க்கத்தை விட அதுதான் சிறந்தது. தந்தை சொன்னார், யா புனை, உன்னுடைய நம்முடைய மூதாதையருடைய மார்க்கம் தான் சிறந்த மார்க்கம் என்று தந்தை சொன்னார். மகன் சொன்னார், கல்லா பாப்பா, நீங்க அப்படி சொல்ல வேண்டாம், அதுதான் சிறந்த மார்க்கம் என்னுடைய மார்க்கத்தை விட. தந்தை பயந்து விட்டார். நான் இந்த ஊரில் எவ்வளவு செல்வாக்கும் எவ்வளவு பதவியும் உள்ள ஒருவர் என்னுடைய மகனே நெருப்பு வணக்கத்தை விட்டு விட்டால் ஊர்வலம் என்ன சொல்லும்? உடனே தன்னுடைய மகனுக்கு காலில் சங்கிலி போட்டு கட்டி வைத்தார். மகன் வெளியே போகக்கூடாது. இப்போது சல்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தன்னுடைய மார்க்கம் உண்மையான மார்க்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட ஆரம்பித்தார். தனக்கு விசுவாசமாக தன்னுடைய வீட்டில் வேலை செய்து கொண்டுள்ள அடிமையிடம் சொன்னார், இந்நடத்தில் உள்ள அந்த வணக்கத்தலத்துக்கு சென்று சொல், அங்கிருந்து உண்மையில் எங்கு அவர்களை நோக்கி ஷாமிலிருந்து ஒரு கூட்டம் வரையிருக்கிறார்கள், அவர்கள் வந்தால் கட்டாயம் எனக்கு செய்தி அனுப்புங்கள் என்று. இந்த செய்தியை அந்த அடிமையாக இருந்தவர் அந்த வணக்க ஸ்தலத்தில் உள்ளவர்களிடம் ஒப்புவிக்கிறார். அதே போன்று ஷாமில் இருந்த ஒரு கூட்டம் வணக்க வழிபாடுக்காக வேண்டி அஸ்பஹானுக்கு வருகின்றது, செய்தி போகின்றது, இந்நடத்தில் இன்னவர்கள் வந்து விட்டார்கள், நீங்கள் வந்து சேருங்கள். தந்தையின் கடுபிடியில் இருந்து சங்கிலியை ஒரு வழியாக அகற்றிவிட்டு அதன் சல்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உண்மையான மார்க்கத்தில் நான் சேர வேண்டும் என்று தேடி அந்த நசாரா மார்க்கத்தை தேடி அவர்கள் உடனே அந்த இடத்துக்கு சென்று அங்கிருந்து எந்த ஏற்பாடும் இல்லாமல் ஷாம் நாட்டுக்கு போய் சேர்கிறார். சுமாராக 200 கிலோமீட்டர் தூரம் அதன் சல்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அஸ்பஹானில் இருந்து ஷாமை நோக்கி போகிறார்கள். அங்கே சென்று கேட்டார்கள், அஹ்லுத்தீன், இந்த இடத்தில் சரியாக மார்க்கத்தை பின்பற்றி மார்க்கத்தின் பிரகாரம் வாழக்கூடிய மனிதர் யார்? அந்த இடத்தில் சொன்னார்கள், உஸ்குப் என்ற ஒருவர் இருக்கின்றார், அவர் ஒரு சிறந்த மார்க்க அறிஞர், அவரைத்தான் எங்களுடைய வணக்க ஸ்தலத்தில் பொறுப்பாக நியமித்திருக்கிறோம், அவரோடு நீங்கள் இருங்கள். சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தில் அவரை சந்திக்கிறார்கள். சொன்னார்கள், நான் பாரசி நாட்டை சார்ந்தவர், எங்களுடைய மார்க்கத்தை விட உங்களுடைய மார்க்கம் சிறந்ததாக நான் கணிப்பிடுகிறேன். நான் உங்களோடு இருந்து இந்த நசாரா மார்க்கத்தை படிக்க வேண்டும், அந்த மார்க்கத்தின் பிறகு என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதற்கு என்னிடத்தில் கை விவகாரம் செய்வதற்கு எதுவும் கிடையாது. உங்களுடைய மதஸ்தலத்தை கூட்டுவதற்கும் துப்புரவு செய்வதற்கு நான் தயார். உங்களுடைய வேலைகள் அத்துணை நான் முழுமையாக செய்திருக்கிறேன். ஆனால் உங்களோடு என்னை வைத்துக் கொள்ளுங்கள்.
அந்த மனிதர் சொன்னார், நீ தாராளமா இருந்து கொள்ளலாம். சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தில் சில காலங்கள் கழிக்கின்றார்கள். ஆனால் அந்த மத தலைவர் மிகவும் கெட்டவர். சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், அஸ்பவுன் நாஸ், மனிதர்களின் கெட்டவன் அந்த மத தலைவன் தான். ஏனென்றால் செல்வந்தர்களிடம் இருந்து செல்வத்தை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று திரட்டி அந்த செல்வங்களை பங்கிடாமல் தானே அதனை பதுக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மக்கள் மத்தியில் அவனுக்கு மிகப்பெரிய மரியாதை இருந்தது. காலம் கடக்கையில் அவனுடைய மரண நேரம் நெருங்குகிறது, மரணித்து விடுகிறார். மக்கள் தன்னுடைய மதத்தவரை மதித்து சடங்கு சம்பிரதாயத்தின்படி அவரை அடக்குவதற்கு முன் வந்தார். சல்மான் ரலியல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் நம்பக்கூடிய தலைவர் உங்களுக்கு நம்பகமாக வாழவில்லை, மிகப்பெரிய ஒரு மோசடிக்காரன் இவர். கேட்டார்கள், அதற்கு என்ன ஆதாரம்? சொன்னார்கள், நீங்கள் கொடுத்த செல்வத்தை ஏழைகளுக்கு கொடுப்பதாக வாங்கிவிட்டு ஏழைகளுக்கு கொடுக்காமல் அத்துணை அவர் பதுக்கிக் கொண்டு தன்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்தார். பாருங்கள், அவன் உங்களை அழைத்துச் செல்கிறேன் என்று அந்த மத தலைவர் இருந்த இடத்துக்கு அவரை அழைத்துச் செல்கிறார்கள். அங்கே சென்று பார்த்தால் 7 முட்டிகள் நிறைய தங்கங்கள் குவிக்கப்பட்டிருந்தது. மக்கள் சொன்னார்கள், இந்த மூதேவியை நாங்கள் அடக்க கூட மாட்டோம், விரும்பினால் அடக்கட்டும் யாராவது சொன்னார்கள். மக்களுக்கு ஒரு கோபத்தினால் சிலுவையில் அறைந்து அவருடைய உடம்பை பிராணிகள் கொத்தி தின்னும் அளவுக்கு அசிங்கப்படுத்தினார். அதற்கு பின்னால் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது அதே மதஸ்தலத்துக்கு இன்னும் ஒருவரை நியமிக்கின்றார். அவர் மிகவும் நல்ல மனிதர். சொன்னார்கள், சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம் அல்லாதவர்களில் என்னுடைய வாழ்க்கையில் கண்ட சிறந்த மனிதர் அவர்தான். ஏனென்றால் அவருடைய சொல்லும் செயலும் ஒன்றாக இருந்தது. நம்பினால் மாறு செய்ய மாட்டார், உண்மையான முறையில் அந்த மார்க்கத்தை பின்பற்றினார். என்னுடைய பிரதித்தவசம் சில காலங்கள் கடக்கையில் அவருக்கும் மரண நேரம் வருகிறது. அவரிடம் கேட்டேன், நான் இந்த இடத்தில் இருக்கிறேன், எனக்கு உண்மையான மார்க்கம் வேண்டும், நீங்கள் மரண தருவாயில் இருக்கிறீர்கள், நான் என்னுடைய மார்க்கத்தை தேடி யாரிடம் செல்வது? என்னை திரித்துக் கொள்வதற்கு எந்த மத தலைவரோடு நான் என்னுடைய உறவை பெறுவது? அவர் சொன்னார், இந்த பூமிக்கு மேலால் சிறந்தவர் என்று நான் யாரையும் கருதவில்லை. உண்மையான நம்பகமான மத தலைவர்கள் இருப்பார்கள் என்று நான் நம்பவில்லை. ஆனால் நசீபி என்ற இடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள், அந்த இடத்தில் இருந்து உங்களுக்கு அந்த இடத்தில் ஒரு மன்னன் இருக்கிறார், அவரோடு தொடர்பை பாருங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதே போன்று அவர்கள் நசீபீன் என்ற இடத்துக்கு வருகிறார்கள். அந்த இடத்தில் அந்த மத தலைவரோடு நெருங்கிய உறவை பேணி அவரிடத்திலிருந்து பல நல்ல விடயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். அவருக்கும் மரண நேரம் நெருங்குகிறது. அப்போது அவரிடம் கேட்கிறார்கள், இனாமன் தூசி, நீங்க மௌத்தாயிட்டா உங்களுக்கு பின்னால நான் யாரிடத்தில் இருக்க வேண்டும்? அப்போது சொன்னார்கள், நீங்கள் மௌசில் என்ற இடத்துக்கு போங்கள், அந்த இடத்தில் ஒருவர் இருக்கின்றார், அவர் சிறந்தவர், அவர் தான் இந்த உலகத்தில் பூமிக்கு மேலால் உள்ள ஒரு மார்க்கப்பட்டுள்ள மனிதர் என நான் கருதுகிறேன். மௌசிலுக்கு வருகிறார்கள். அங்கே சென்று அவரிடத்திலிருந்து சில காலங்கள் மார்க்கத்தை படிக்கின்றார். அவருடைய மரண நேரமும் நெருங்குகிறது. மௌசிலில் இருக்கக்கூடிய மத தலைவருக்கும் மரண நேரம் நெருங்குகிறது. அவரிடம் கேட்டார்கள், உங்களுக்கு மரண நேரம் வந்துவிட்டது, நீங்களும் படுத்த படுக்கையில் ஆகிவிட்டீர்கள், நாளோ இன்றோ கண்ணை மூடிவிடுவீர்கள், நான் என்னுடைய உண்மையான மார்க்கத்தை தேடி என்ன செய்து கொள்வது? அவர் சொன்னார், நான் தௌராத்தை படித்திருக்கிறேன், எங்களுடைய தௌராத்தில் சொல்லப்படுகிறது, உலகத்தில் நபி வருவதையுடைய காலம் நெருங்கிவிட்டது, அது சமான நபியில் ஒரு நபி வரக்கூடிய காலம் வந்துவிட்டது. அந்த நபி பேரித்தம் மரங்கள் நிறைந்த இடத்துக்கு ஹிஜ்ரத் செய்து வருவார். அவர் பிறந்த ஊரில் இருந்து அவர்கள் வசிக்க முடியாத அளவுக்கு தொந்தரவு படுத்தப்பட்டு 2 மலைப்பாங்குக்கு மத்தியில் இருந்து அவர் வெளியேறி ஈட்டம் மரங்கள் நிறைந்த ஒரு பகுதியை நோக்கி வருவார். அவருக்கு அவர் நபி என்பதற்கு உங்களுக்கு 3 அடையாளங்களை சொல்கிறேன். ஒன்று, நீங்கள் அவருக்கு சதகாவை கொடுத்தால் அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். ஹதியாவை கொடுத்தால் அவர் ஏற்றுக்கொள்வார். அவருடைய முதுகிலே
ஒரு நுபுவத்துடைய ஒரு அடையாளம், ஒரு வீங்கல் போன்ற ஒரு பகுதி இருக்கும். இந்த அடையாளங்கள் மூன்றில் இருந்தால் அவர்தான் நபி, பயப்படாமல் அவரை பின்பற்றுங்கள். இப்போது அந்த மனிதர், அந்த மத தலைவர் கடைசி நேரம் நெருங்கிறது, நோயும் கூடுகிறது. அவர் சொன்னார், நான் மன்னித்து விட, நீ இங்கே இருக்காதே, நீ இன்னத்துக்கு போ என்று சொல்லி இந்த மனிதர் எங்கே இருக்கிறார் என்பதை தேடி நீ செல் என்று சில பொருட்களையும் கொடுத்தார். சில ஒட்டகங்கள், சில குதிரைகள், சில தங்க நாணயங்களையும் கொடுத்து அனுப்பினார். இதை எடுத்துக்கொண்டு அந்த உண்மையான மாமனிதரை தேடி செல். அவர் மரணித்து விடுகிறார். அதற்கு பின்னால் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்தில் இருந்து இப்போது உண்மையான நபர், அந்த நபி யார் என்பதை தேடி வரக்கூடிய வழியில் இடையில் ஒரு பிரயாண கூட்டத்தை சந்திக்கிறார். அந்த பிரயாண கூட்டம் கல்பு கோத்திரத்தினர்கள். அவர்களிடம் சொன்னார்கள், நான் பாரசி நாட்டை சார்ந்தவன், என்னிடத்தில் இவ்வளவு சொத்துக்கள் இருக்கின்றது, எனக்கு இன்னென்ன அடையாளங்கள் உள்ள மனிதர் எங்கே இருக்கிறார், அந்த ஈட்டம் மரங்கள் நிறைந்த பகுதி எது, எனக்கு எந்த ஊரும் எந்த உலகமும் தெரியாது, என்னை அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னார். அந்த கல்பு கோத்திரத்தில் வந்த சிலர்கள் ஹதரத் சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடம் இருந்த சொத்துக்களை சூறையாடி அவரை ஒரு இடத்துக்கு சென்று அவரை அடிமையாக விட்டு விடுகிறார். ஆனால் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு கவலை இருக்கவில்லை. அடிமை என்பது மிகப்பெரிய கேவலம், தன்னுடைய சுதந்திரம் பறிக்கப்படக்கூடிய ஒரு கட்டம் அது. ஆனால் அவர்கள் அழைத்து சென்ற பகுதி நிறைய பேரித்த மரங்கள் உள்ள ஒரு இடம். அவருக்கு உள்ளத்தில் சந்தோஷம், என்னுடைய மத தலைவர் சொன்ன அந்த இடத்தை நான் வந்திருக்கிறேன். அடிமையாக்கப்பட்டது, என்னிடத்தில் அவர் கடினமாக நடந்து கொள்வது, என்னிடத்தில் இருந்து அவன் வேலை வாங்குவது எதுவுமே எனக்கு பெரிதாக விளங்கவில்லை. நான் தேடி சென்ற ஊருக்கு நான் வந்து விட்டேன். அங்கே பார்த்தால் அந்த இடத்தில், அந்த யகூதி இடத்தில் இருந்து அவர்கள் ஒரு அடிமையாக வேலை செய்து வருகிறார். அவருடைய மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுவதை, அந்த மரத்தினுடைய வேலை பருக்களை செய்வது, இதனை கொண்டு அவர்கள் அந்த இடத்தில் வசித்து வருகிறார். இவர் மிகவும் நேர்மையார், தனக்கு விசுவாசமாக, தன்னுடைய எஜமானுக்கு முதலாளிக்கு விசுவாசமாக நடந்து கொண்டார். அதனால் இவருடைய நடத்தையும் நாணயத்தையும் கண்டு மதீனாவில் உள்ள ஒருவர் ஹதரத் சல்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அவருடைய முதலாளியிடமிருந்து நிறைய தங்க நாணயங்களை கொடுத்து வாங்கி மதீனாவுக்கு அழைத்து செல்கிறார். இப்போதுதான் உண்மையான மதீனாவின் எல்லைக்கு வருகிறார். அங்கே சென்றால் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அங்கே செய்தி வருகிறது, ஹதரத் சல்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரத்தில் இருந்து பேரித்தம் மரங்களை, பேரித்தம் பழங்களை பறித்துக் கொண்டிருக்கும் போது மதீனாவில் உள்ள ஒருவர் வந்து சொல்லுகிறார், நபி என்று வாதிடக்கூடியவர்கள் வந்திருக்கிறார். அவர் தன்னுடைய குடும்பங்கள் பிரிந்திருந்தவர்களை ஒற்றுமைப்படுத்தியிருக்கிறார். அவர்களுக்கு மத்தியில் உறவுகளை கட்டி காக்கின்றார். அவரை மக்கள் பெரிதும் மதிக்கின்றார்கள். இதற்கு பின்னால் நம்முடைய நெருப்பு வணக்கத்துக்கு இடமில்லாமல் போய்விடுமோ என்ற பயம் எனக்கு உண்டாகிவிட்டது. கீழா கோத்திரம் நாசமாகி போகும். ஏனென்றால் அந்த நபி கீழா கோத்திரத்தில் இருந்துதான் வந்திருக்கிறார். அவரால் நம்முடைய மார்க்கம் என்று அழிய போவது என்று சொன்னார்கள். மேலே மரத்தின் கோப்பில் இருந்த சல்மான் ரலியல்லாஹு சந்தோஷம் வருகிறது, நான் தேடின நபி இப்போது வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்த சந்தோஷத்தில் அல்லாஹ் எனக்கு நடுக்கம் உண்டாகிவிட்டது. நான் பயந்து விட்டேன். நடுக்கத்தினால் மேலே இருந்து கீழே குதித்து என்னுடைய முதலாளியின் தலையை உடைத்து விட்டு விடுவேனோ என்று நான் பயந்தேன். அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷம். நான் கீழே இறங்கி என்னுடைய முதலாளியோடு மதீனாவில் இருந்த வந்தவரிடம் பேசிக் கொண்டவரிடம் கேட்டேன், மன் தாலிக ரஜுல், அவர் யார் என்று கேட்டேன். அப்போது அவர் பேச எடுக்கும் போது, மதீனாவில் இருந்தவர் அவர் யார் எது என்று விவரிக்க ஆரம்பிக்கும் போது, முதலாளி ஓங்கி ஒரு இடித்தான். அது சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அந்த பில்கள் நீ உன்னுடைய வேலையை பார், நீ என்னுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரன், யாரும் மார்க்கத்தை கொண்டு வந்தால் அது உனக்கு என்ன தேவை இருக்கிறது என்று ஒரு இடித்தான். வேளாண் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என்னுடைய வாழ்க்கையில் நான் வாங்கிய முதலாவது அடி அதுதான். என்னுடைய தந்தையின் அரவணைப்பில் 17 வருடங்கள் இருந்தேன். ஒரு நாள் கூட என்னுடைய தாயோ தந்தையோ எனக்கு ஒருபோதும் கையோங்கி அடித்தது கிடையாது.
நான் முதலாக அடிக்கப்பட்டது மார்க்கத்தை தேடிய விடயத்தில் தான். அந்த நபி யார் என்று கேட்கும் போதுதான் என்னுடைய கன்னத்தில் விழுந்த முதலாவது அடி என்று சொன்னார்கள். மேலான அல்லாஹ்விடர்களே, பாருங்கள் எவ்வளவு தேற்றம். தனக்கு சொத்து, செல்வம், குடும்பம், கௌரவம், பதவி எல்லாம் இருந்தும் உண்மையான மார்க்கம் தேவை. அதற்காக தந்தை விட்டு பிரிந்தார். அதற்காக வேண்டி பல கெடுபிடிகளை தாண்டி வந்தார். அதற்காக வேண்டி தன்னுடைய செல்வத்தை இழந்தார். அதற்காக வேண்டி இன்னொருவருக்கு அடிமையாக பிடிக்கப்பட்டார். அதற்காக வேண்டி அடியும் வாங்கினார். எவ்வளவு தூரம் ஒரு சஹாபி தன்னுடைய மார்க்கத்துக்கு தியாகம் செய்திருக்கிறார். அதற்கு பின்னால் மதீனாவில் வாழ்கின்ற போது மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபாவுக்கு வருகிறார். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டதும் இப்போது நபியா இல்லையா என்ற அந்த 3 அடையாளங்களையும் பரிசோதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உடனே தயாராகிறார். எஜமானுக்கு தெரியாமல் சில பணங்களை தயாரித்து அதன் மூலம் பேரித்தம்பழங்களை வாங்கிக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலாக சந்திக்க வருகிறார். அங்கே சந்திக்க வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில சஹாபாக்களும் இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேரித்தம்பழத்தை கொடுத்தார்கள். யா ரசூலல்லாஹ் ஹாதிஹி ஸதகா, யா ரசூலல்லாஹ் நான் உங்களுக்கு சதகாவுடைய பொருளை கொண்டு வந்திருக்கிறேன், சாப்பிடுங்க. இப்போது பார்க்கின்றார் நபி அவர்கள் இந்த பேரித்தம்பழத்தை சாப்பிடுவாரா இல்லையா? நபி அவர்கள் மனம் கொண்ட அந்த ஈத்தம்பழத்தை வாங்கி தான் சாப்பிடாமல் தன்னோடு இருந்த சஹாபாக்களை கொடுத்தார். விலகிக் கொண்டார். ஹாதிஹி வாஹிதா, இது முதலாவது அடையாளம். சதகாவை கொடுத்தால் ஒரு உண்மையான நபியாக சாப்பிடக் கூடாது, மற்றவர்களுக்கு அவர் பங்கு வைப்பார் என்பது தௌராத்தில் சொல்லப்பட்டது. ஒரு அடையாளத்தை கண்டுபிடித்து விட்டேன். இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பின்னால் இன்னும் சில ஈச்சம்பழங்கள் எடுத்துக்கொண்டு நபி அவர்களுடைய சபைக்கு சென்று யா ரசூலல்லாஹ் ஹாதிஹி ஹதியத்துன் மின்னி, இது நான் உங்களுக்கு வழங்கக்கூடிய அன்பளிப்பு என்று கொடுத்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த மலர் முகத்தோடு அந்த ஈத்தம்பழத்தை தானும் சாப்பிட்டு தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார்கள். இது இரண்டாவது அடையாளம், அதுவும் பூர்த்தி. இன்னும் ஒரே ஒரு அடையாளம் இருக்கிறது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது. அந்த அடையாளம் மூன்றாவது விடுத்து வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்தியுல் கர்பத், அதாவது தற்போதுள்ள ஜன்னத்துல் பக்திக்கு ஒரு ஜனாசாவை அடக்க சென்றார். ஜனாசாவை அடக்கிவிட்டு அந்த இடத்தில் இருக்கின்ற போது ஹஜ்ரத் சல்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சக்கரம் போல சுத்தி கொண்டே இருந்தார். ஏனென்றால் முதுகில் ஒரு அடையாளம் இருக்காது, அது இருந்தால் அவர் நபி, அந்த அடையாளத்தை காண வேண்டும் என்பதற்காக சுத்தி கொண்டே இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள், இவர் நான் நபி என்பதை ஊர்ஜிதப்படுத்த கொடுக்கின்றார். உடனே நபி அவர்கள் தன்னுடைய முதுகை திருப்பி தான் அணிந்திருந்த ஜுப்பா போன்ற ஆடையை கிளப்பி காட்டினார்கள். அப்போது தன்னுடைய மூன்றாவது அடையாளம் சல்மானுடைய கிடைத்து விடுகிறது. உடனே அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்து முத்தமிட்டு அழுதார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் உண்மையான நபி, நான் இவ்வளவு கட்டங்களை கடந்து வந்தேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்கள் அத்துணை பேரை அழைத்து அதிலும் இவர்களுக்கும் உங்களுடைய சுயசரிதையை சொல்லுங்கள் என்று அந்த இடத்தில் தன்னுடைய வாழ்க்கையை சொல்ல சொன்னார். மேலான அல்லாஹ்வின் அடியார்களே, அவ்வளவு மிகப்பெரிய தியாகத்தை செய்தவர்கள் ஹஜ்ரத் சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு. நமக்கு லேசா மார்க்கம் கிடைச்சதுனால மார்க்கத்துல பெருமதி விளங்குது, தீனுடைய பெருமதி விளங்கையில எவ்வளவு தடைகள், எவ்வளவு தாக்கங்கள், எவ்வளவு முட்டுக்கட்டைகளை தாண்டி ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த தீனை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு தெரியும் இந்த தீன் எவ்வளவு மகத்துவமிக்கது. அவருடைய அனுபவம் சொல்கிறது, அவர் தௌராத்தை படித்தார், பல மத தலைவர்களோடு உறவை பேணினார். அவரெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்பதை உணர்ந்தார். அதுதான் உண்மையான மார்க்கம் என்பதை உலகிற்கு எனக்கும் உங்களுக்கும் அவர்கள் செய்தியாக சொல்லியிருக்கிறார். மேலான அல்லாஹ்விடர்களே, அல்லாஹ் தஆலா சல்மான் ஃபாரிஸி எவ்வளவு அந்தஸ்தை கொடுத்தார். இப்போது சல்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் இணைக்கப்படுகிறார். சஹாபாக்களில் ஒருவராக பிரகடனப்படுத்தப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தீனின் பாதுகாவலனாக அவரும்
தன்னை அர்ப்பணிக்க ஆரம்பிக்கின்றார். இப்போது அந்த இடத்தில் 2 சாரார்கள் இருந்தார்கள். மக்காவில் இருந்து வந்த முஹாஜிர்கள், மக்காவில் இருந்து வந்தவர்கள் இடமளித்த அன்சார்கள், மதீனாவாசிகள் 2 சாரார்கள் இருந்தார். இப்போது புதிய நபர் ஹஜ்ரத் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் அன்சாரியில் சேர்ப்பதா அல்லது முஹாஜிரில் சேர்ப்பதா? அன்சாரியா இருந்தால் ஒரு மதீனாவாசியாக இருக்க வேண்டும், முஹாஜிரா இருந்தால் மக்காவில் இருந்து வந்திருக்க வேண்டும். எங்கே இவரை சேர்ப்பது? இப்போது முஹாஜிர்கள் சொல்கிறார்கள் சல்மான் மின்னா, சல்மான் எங்கடா? மதீனாவாசிகள் சொல்கிறார்கள் சல்மான் மின்னா, சல்மான் எங்கடா? ஏனென்றா அவர் எங்க ஊர்ல நீங்க வாரத்துக்கு முன்னாலே வந்திருந்தார், அடிமையா இருந்தாலும் எங்கட பூமியிலே இருந்தார் என்று மக்கள் போட்டி போட்டுக் கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி அல்ல, சல்மான் மதீனாவாசியும் அல்ல, சல்மான் முஹாஜிரும் அல்ல, அன்சாரியும் அல்ல, சல்மான் அஹ்லல் பைத்தி மின்னா, சல்மான் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒருவர். மேலான அல்லாஹ்வின் எவ்வளவு சிறப்பு! மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக நெருக்கமாக இருந்து கொண்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக விசுவாசமாக இருந்து கொண்டார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு என்றால் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் உயர்த்தினான். அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் அவர்கள் தான் மதாயின் என்ற இடத்துக்கு பொறுப்புதாரியாக பதவி கொடுக்கப்பட்டு நியமித்தார். அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய பயம். அவர்கள் எப்போதெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காண்பார்களோ சொல்லுவாங்களோ, இஹ்லா அன்னி, உமர் எனக்கு தந்த பொறுப்பை நீங்க வாங்கிடுங்க, எனக்கு இந்த பொறுப்பு செய்யலாம், எனக்கு பயம், எனக்கு அல்லாஹ்வுடைய பயம் வருது, யாருக்காவது நான் அநியாயம் நடந்துவிடுமோ, யாருக்கு உண்மையாக கொடுக்கப்படாமல் விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய தியாகியான உலகத்தில் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் மிகப்பெரிய அந்தஸ்தையும் மிகப்பெரிய சிறப்பையும் அவர்களுக்கு கொடுத்தார். இமாம் ஜாபிர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய அற்புதங்கள் அவருடைய கடைசி நிலைமை நம்முடைய வாழ்க்கைக்கு படிப்பினை. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நிறைய பல நலவுகளை செய்து ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து வருகிறார். மரணத்துடைய நேரம் நெருங்குகிறது, மரண தருவாய் வருகிறது. மரண சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் சல்மான் ரலியல்லாஹு படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள். அது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அது ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு நோய் பார்க்க போகிறார். அங்கே போனால் சல்மான் ரலியல்லாஹு அழுது கொண்டிருக்கிறார். கேட்டாங்க, ஏன் அழுகிறீங்க? மௌத் நிலைக்கு பயமா சல்மான்? சொன்னார்கள், எனக்கு அந்த பயம் எதுவுமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் எனக்கு நினைவு வருகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், குன்தி துன்யா தாண்டக கரீப் அவ் ஆபிரு சபீல், மனிதா நீ உலகத்தில் இருக்கின்ற போது ஒரு வழிபோக்கனை போன்று எதையும் தேடாதே, ஆகிராவுக்கு தயாராகி ஒரு வழிபோக்கனை போன்று ஒரு ஏழ்மையான வாழ்க்கைக்கு பழகிக்கொள். ஆனால் இந்த சல்மாவுடைய என்னுடைய வாழ்க்கையை பார்த்தால் எனக்கு அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கு நான் எப்படி தப்புன்னு பயமாக இருக்கிறேன். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பி திரும்பி பார்த்தார்கள். வீட்டில் எந்த பொருளுமே இல்லை. வீட்டின் முகடு தலையில் தட்டுகிறது, காலை நீட்டி இன்னும் ஒருவருக்கு அமர முடியாது. வீட்டில் இரண்டு பாத்திரங்கள் இருந்தது, ஒரே ஒரு விரிப்பு இருந்தது, ஒரே ஒரு கழுதை இருந்தது. இவ்வளவு பொருட்களுக்குமா சல்மான் நீங்க பயப்படுறீங்க? இதுவும் மேல், இதுவும் பெரிது. அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கு இருந்து நான் எப்படி தப்புவேன்? சஹாபாக்களுடைய பயம். இதை போன்று நான் நீங்களும் மாற வேண்டும் சகோதரர்களே. சஹாபாக்களுடைய வாழ்க்கை முன்மாதிரி. இவ்வளவு தியாகம் செய்து இவ்வளவு அல்லாஹ்வுடைய பயத்தினால் அவர் இருந்தார். அல்லாஹ் கடைசி நிலைமை எப்படி கொடுத்தார்? கடைசி நிலைமை எப்படி இருந்தது? இமாம் ஜாபிர் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், என்னுடைய கணவர், அவருடைய மனைவி சொல்கிறார்கள், என்னுடைய கணவர் கடைசி நேரத்துக்கு வந்து விட்டார். சக்கராத்துடைய கட்டம் வந்தது. என்னுடைய கணவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், கதவை திறந்து வையுங்கள், ஏனென்றால் என்னை சந்திப்பதற்கு விசேஷ விருந்தாளிகள் இருக்கிறார்கள். வீட்டில் இருந்த அந்த அத்தர் போன்ற பொருட்களை கொண்டு வாருங்கள், என் மீது பூசி விடுங்கள், நான் படுக்கும் இந்த விரிப்பில் பூசி விடுங்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால்
விருந்தாளி வர இருக்கிறார், மனமான முறையில் அவரை அழைக்க வேண்டும், அவரும் என்னை மனமாக அழைத்து செல்ல வேண்டும். மனைவி சமையல் அறையில் சமைத்துக் கொண்டிருக்கிறாள். அங்கே இருந்து வித்தியாசமான நறுமணம் கமல ஆரம்பிக்கிறது. கரியின் வாசம் வரவில்லை, கறி சமைத்தார்கள், கரியின் வாசம் வரவில்லை. வீட்டிலிருந்து வாழ்க்கை இதுவரைக்கும் நுகராத மிக அற்புதமான வாசத்தை மனைவி உணர்ந்தார். அதற்கு பின்னால் பார்த்தால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையோடு ரூபப்படுகிறது. அங்கே நான் என்னுடைய கணவரை பார்த்தேன், அவர் மூத்தாகிவிட்டார். மேலான அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை. இஸ்லாத்திற்காக வேண்டி எவ்வளவு தியாகம் செய்தார், எவ்வளவு பெருமதியான இஸ்லாம் நம்முடைய கையில் இருக்கிறது. ஆனால் இன்று நாம் உலகத்தை கையில் ஏந்திருக்கிறோம், ஈமானை நாங்கள் உள்ளத்தில் வைக்காமல் எங்களுடைய ஈமானை கையில் ஏந்திருக்கிறோம். சஹாபாக்கள் ஈமானை உள்ளத்தில் ஏந்தார்கள், பொருட்களை கையில் ஏந்தினார்கள். அல்லாஹ்வா, அல்லாஹ்வுடைய தீனா உலகமா, உலகத்தை தள்ளி விடுவார்கள். இன்று நாம் மார்க்கத்தை புறம் தள்ளி இஸ்லாத்துக்கு அப்பால் பல கட்டங்களை தாண்டி கொண்டிருக்கிறோம். மேலான அல்லாஹ்வினர்களே, மார்க்கத்தை விட்டு போறேன்னு சொன்னா, இஸ்லாத்தை விட்டு போறேன்னு சொன்னா வேற மார்க்கத்துக்கு போகணும் அவசியம் இல்லை. 3 கட்டங்களாக உலகத்தை விளங்கப்படுத்துகிறார். முதலாவது கட்டம், ஒருவர் தன்னுடைய மார்க்கத்தை விட இன்னொரு மார்க்கத்தை நல்லம் இலகுவானது என்று கருவது முதலாவது முர்த்தத்துடைய அடையாளம். இந்த மார்க்கத்தில் நோன்பு, தொழுகை, ஹஜ்ஜி, ஜகாத் இப்படி எல்லாம் இருக்கின்றது, வேற மார்க்கத்தில் இப்படி எல்லாம் சட்டதிட்டங்கள் இல்லையே என்று நினைப்பது முர்த்தத்துடைய முதலாவது கட்டம். இரண்டாவது கட்டம், அல்லாஹ் தடுத்தவைகளை அல்லாஹ் ஏவியவைகளை புறந்தள்ளிவிட்டு பிறமத கலாச்சாரத்தை பின்பற்றுவது முர்த்தத்துடைய இரண்டாவது கட்டம். இன்றைய சமூகம் 2 கட்டத்தை அடைந்திருக்கிறது. இன்னும் ஒரு கட்டம் இருக்கிறது, நான் ஒரு முஸ்லிம் அல்ல, நான் மார்க்கத்தை விட்டு போகிறேன் என்று இன்னும் ஒரு மதஸ்தலத்துக்கு செல்வது மாத்திரம்தான் மீண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வினர்களே, அல்லாஹ் சங்கையான மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான். அந்த மார்க்கத்தின் பிரகாரம் எல்லாம் அல்லாஹ் எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானா. யாருடைய பாவங்களை